அதெல்லாம் கூட இப்போ நீங்களாம் வந்து அந்த மாதிரி ஒரு கல்வி தான் நம்மளா தனியாக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு திறன் அப்படின்னு வந்து பார்த்தேன். ரெண்டாலுமே ஆசிரியர்களே அதிகமாக உண்மையாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இது எல்லாமே உங்களுடைய நல்ல குணங்கள். இந்த நல்ல குணங்கள் இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனி அடுத்த வருடமும் இங்கே கற்றுக்கிட்ட நல்ல குணங்களை இன்னும் வளர்க்கணும். அதை அப்படியே வச்சுக்கூடாது. அதை வந்து இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னு அடுத்து போகும்போது நம்ம வாழ்க்கையிலும் வளரும், உடலிலும் வளரும், மனதளவிலும் வளரும். இந்த 3 நீங்கள் அதிகமாக அடுத்த லெவலுக்கு அடுத்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போகும்போது இதையும் உங்களோட சேர்த்து அதிலும் நீங்கள் முழுமையாக வளர வேண்டும் என்று உங்களை பயிற்றுவித்த ஆசிரியர் பொருட்களையும் உள்ளதாக வழங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது ஆசி தொடக்கப்பள்ளி எம்அம்மாப்பட்டி. நான் வந்து மீனாட்சியில் படிச்சுருந்தேன். இப்போ வந்து நான் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கேன் அம்மாவட்டி. அதில் ஆசி தொடக்கப்பள்ளியில் நான் படிச்சுட்டு இருக்கேன். வந்து அங்கே வந்து எல்கேஜி யூகேஜி 1ஆம் கிளாஸ் அங்கே வந்து படித்தேன். இங்கே வந்து நான் வந்து அங்கே கொரோனா லீவுனால அங்கே வந்து நான் படிக்கிறது எதுவுமே இல்லை. தமிழும் படிக்கிறது இல்லை, இங்கிலீஷு எனக்கு தெரியாது. இப்போ வந்து இங்கே வந்தனால நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் ஆசிரியர்கள் வந்து அப்புறம் வந்து எங்கள் தலைமை ஆசிரியர் அப்புறம் எங்கள் சார் எல்லாருமே எனக்கு வந்து நல்லா இது சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து கொரோனா லீவில் வந்து ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வரும்போது நான் வந்து இங்கே வந்து சேர்ந்தேன் எங்கள் அப்பா படித்த ஸ்கூலில் வந்து. அப்போ வந்து நாங்கள் இந்த கொரோனா லீவுப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் போடலாம். அப்போ வந்து டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் அட்மிஷன் போடலாமா அப்படின்னு கேட்டால் கொரோனா லீவு முடிச்சு நீங்கள் வந்து போட்டுட்டு அப்புறம் பாப்பாவை 2ஆம் கிளாஸில் வந்து சேர்த்து விட்டுருங்க அப்படின்னாங்க. சரி, நாங்களும் வந்து 2ஆம் கிளாஸில் வந்து கொரோனா லீவ் முடிச்சுட்டு அட்மிஷன் 2ஆம் கிளாஸில் வந்து போட்டுட்டு நான் வந்து வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து 3ஆம் கிளாஸில் நல்லா இருந்துச்சு, 4ஆம் கிளாஸ்லேயும் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து மைக்கேல் உயர்நிலையை போயிட்டேன். நான் இங்கே வந்து படிக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு வந்து முதல்ல டான்ஸே தெரியாது. ஆனால் வந்து சிஸ்டர் வந்து எனக்கு பரதநாட்டியமும் அப்புறம் நிறைய டான்ஸ், குத்து டான்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அனைத்து ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசி பிரேமியர் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஆசுபட்சி. எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி ஃபேர்வெல் டே. எங்கள் ஸ்கூலில் என்னென்ன கற்றுக்கிறேன், ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் இங்கே படித்தாங்க. கோழி கிளாஸில் எல்கேஜி யூகேஜிலாம் படிச்சுட்டு அவங்க படிப்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தாங்க. நான் பார்வர்ட் படிச்சுருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் நான் படிக்கலை. எங்கள் அண்ணா இங்கே ஸ்கூல் வந்து சேரவும் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அப்பா இது சும்மா அட்மிஷன் போட்டு உட்கார வச்சாங்க. அது வந்து கொரோனா இருந்துச்சுனால 2ஆம் கிளாஸ் அனுப்பிச்சுட்டாங்க. 2ஆம் கிளாஸ் படிக்கும் டீச்சர்ஸ் வந்து லீலா மேம் தான் இருந்தாங்க. கணக்கு எல்லாமே கூட்டல் கழித்தல் சொல்லி கொடுத்தாங்க. 3rd ஸ்டாண்டர்டுக்கும் லீலா மேம் தான் இருந்தாங்க. 4 அடிப்படை செயலும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. 4th ஜோஸ்பின்ஸ் எல்லாமே டீச்சர் வந்தாங்க. அப்போ அவங்களும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. 5th ஸ்டாண்டர்ட் வந்தப்போ சிஸ்டர் இங்கிலீஷ் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் சார் வந்து 4 அடிப்படை செயலும் ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. எது இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக சொல்லி கொடுத்து ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு கோழி கிளாஸில் படித்தேன். அங்கே வந்து ஃபீஸ் அதே மாதிரி நீங்கள் சேர்த்து 3rd ஸ்டாண்டர்ட் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எதையும் கடை செயல்பாடு 4th ஸ்டாண்டர்ட்லேயே கற்றுக்கிட்டேன். அடுத்து 5th வந்ததுமே இங்கிலீஷ் என்ன ஏது சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து கணக்கு வந்து பரப்பளவு, சுற்றளவு, அதுக்கப்புறம் நிறைய அடிப்படை செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஈஸியாக சார் சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆண்டு விழா பெருக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை மேற்கொண்டு நிறையா குழுக்குள்ளே நல்லா வளர்க சொல்லி கொடுத்து அதுக்கு பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு திருப்பூரில் படிச்சிருந்தேன். அங்கே எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க ஸ்கூல் நல்லா ஒழுக்கமான ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த ஸ்கூலில் சேர்ந்தேன். 4ஆம் கிளாஸ் செகண்ட் டேர்மில் சேர்ந்தேன். அப்போ வந்து நான் நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் 5th வந்தோடனே ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன்.
அதுக்கப்புறம் நல்லா படித்து எங்கள் சிஸ்டர் வாசினாங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் முதல்ல பால்வாடியில் படிச்சுட்டு எங்கள் அண்ணன் அப்போ முதல்ல இப்போ 2ஆம் கிளாஸில் படிச்சுட்டு இல்லையா, அப்போ எங்கள் அண்ணன் இங்கே படி உனக்கு நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இங்கே 1ஆம் கிளாஸில் படித்தேன். எனக்கு அப்போ நல்லா 1ஆம் கிளாஸில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு, 2ஆம் கிளாஸ் வந்தாலும் கொஞ்சம் நல்லா படித்தேன். பெருக்கள் வளர்த்தாலே இதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல தமிழ் தான் கொஞ்சம் 2ஆம் கிளாஸில் நல்லா படித்தேன். 3ஆம் கிளாஸில் நீல டீச்சர் தான் எனக்கு கணக்கு இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் 4ஆம் கிளாஸ் எல்லா டீச்சரும் எனக்கு எல்லாமே சொல்லி தந்தாங்க. 5ஆம் கிளாஸ் வந்தோடனே சார் சிஸ்டர் எனக்கு எல்லாமே சொல்லி தந்தாங்க. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் இவங்க தான் சொல்லி தந்தாங்க. இங்கிலீஷில் பேசுறது கூட இவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாசி பிரைமரி ஸ்கூல் எம்எம்மாப்பட்டி. நான் இங்கே ஒரு ஊரில் நான் படித்தேன் ஸ்கூலில். இங்கே கொரோனானால லீவ் விட்டாங்க. அடுத்து இங்கே படித்தேன். இங்கே நல்லாவே சொல்லித் தந்தாங்க. 4 அடிப்படை செயல்களும் நல்லா சொல்லித் தந்தாங்க. அப்புறம் நான் 5ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் வந்தோடனே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சிஸ்டரும் நல்லா டான்ஸு அதெல்லாம் சொல்லித் தந்தாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் ப்ரெசன்ட் டென்ஸில் நல்லா சொல்லித் தந்தாங்க. நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆர்சி பிரைமரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். எம்எம்மாப்பட்டி. இங்கே நான் 2ஆவது சேர்ந்தேன். நான் இங்கே எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ 1ஆவது 3ஆவது நல்லா படிச்சுட்டு, 2ஆவது நல்லா படிச்சுட்டேன். 5ஆவது படிச்சு 4ஆவது நல்லா சொல்லி கொடுத்தாங்க. 5ஆவது படிச்சுட்டு சிஸ்டர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா படிச்சுட்டேன். சிஸ்டர் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. இங்கிலீஷ் பேசுறது நல்லாவே கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே நல்லா படிச்சேன். தேங்க்யூ. அதில் நான் ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூலில் எல்கேஜி, யூகேஜி, யூகேஜிலாம் முடிச்சு அந்த ஸ்கூலில் லாக்டவுன் லீவ் விட்டாங்க. அதனால இங்கே சேர்ந்தேன். இங்கே சேர்ந்தோடனே அட்மிஷன் போட்டாங்க. அப்புறம் 2ஆம் கிளாஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் 2ஆம் கிளாஸில் வகுத்தல், கூட்டல், கழித்தல் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து 3ஆம் கிளாஸுக்கு போனேன். அப்போ கழித்தல், வகுத்தல், பெருக்கல் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. 4ஆம் கிளாஸில் தான் எனக்கு வகுத்தல் புரிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே வந்தேன். அப்புறம் எல்லாருமே புரிஞ்சிச்சு எனக்கு. எனக்கு எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நல்லாவே நான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் 3ஆவதுக்கு போனேன். 3ஆவது டீச்சர் தான் வந்தாங்க. அப்போ தமிழ் நல்லாவே இருந்தேன். எனக்கு எல்லா டீச்சர் 4 அடிப்படை எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லித்தாரேன். இப்போ எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் செல்வம் அவங்க எனக்கு சொல்லி எப்படி ஈஸியாக வணக்கம். என் பேர் பவதாரணி. இப்போ நான் எங்கள் ஸ்கூலை பற்றி பேச போகிறேன். நான் முதல்ல ஸ்கூலில் படித்தேன். இங்கே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ கொரோனா விட்டாங்க. எங்கள் அக்கா இங்கே படித்து இப்போ நல்லா படிச்சுட்டுருக்கா. ஃபஸ்ட்டு மார்க் தான் எடுப்பா. ஆனால் எனக்கு அம்மா நீங்கள் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னால் நீங்கள் நான் சேர்த்துனா நல்லா படிச்சு அப்படின்னா நான் சேர்ந்தேன். அன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. நான் நல்லா படித்தேன். அதுக்காக சார், சிஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாரும் தான் இப்போ நான் 6ஆவது போக போகிறேன். அதனால் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. ஆசி கடற்படுவேன். நான் முதல்ல திண்டுக்கல்ல படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாப்பட்டி ஆசி கடற்படுன்னு சொன்னேன். இங்கே 4ஆவது சொன்னேன். இங்கே நல்லா சொல்லி தராங்க. 4ஆவது ஸ்டெல்லா வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10லேருந்து எல்லாம் சிஸ்டரும் செல்வ சாரும் நல்லா சொல்லி தந்தாங்க. சார் கணக்கில் நிறைய இது
டென்ஸ் கண்டினியூஸ் எல்லா டென்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் நல்லா நல்லா பேசுகிறேன். தமிழில் சார் நிறைய புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. நாங்களும் புரிஞ்ச மாதிரி கேட்டு நானும் நல்லா படிக்கலாம். நன்றி. பிரைமரி ஸ்கூலில் எங்கள் அம்மா பட்டியிலேருந்து பேசுகிறேன். நான் 2ஆம் கிளாஸ் சேர்ந்தேன். அப்போ வந்து லீலா டீச்சர் நல்லா சொன்னாங்க. அப்புறம் தமிழ் சொல்லி தந்தாங்க. 2ஆம் கிளாஸ் லீலா டீச்சர் தான் வந்தாங்க. அப்புறம் இங்கிலீஷு கணக்கு தமிழ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. அப்புறம் 4ஆம் கிளாஸ் எல்லாமே டீச்சர் வந்தாங்க. அவங்களும் நல்லா சொல்லி தந்தாங்க. அப்புறம் 5ஆம் கிளாஸ் செல்வம் சார் ஹெலன் கிறிஸ்டர் வந்தாங்க. அப்புறம் சாரும் நல்லா சொல்லி தந்தாங்க. கணக்கு நிறையா இது சொல்லி தந்தாங்க. அப்புறம் விளையாட்டு நம்மளுக்கு அறிவு சொல்லி தந்தாங்க சாரு. அப்புறம் சிஸ்டர் வந்து பேசுறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. பேசுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னுக்கு திண்டுக்கல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னை கொஞ்சம் நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது இங்கே வந்துட்டேன். 1ஆம் கிளாஸில் கொரோனா நோய் இருந்துச்சு. அதனால் 2ஆம் கிளாஸ் பார்த்துனாங்க. அதனால் 2ஆம் கிளாஸ் நான் சேர்த்து நல்லா படித்தேன். ரீலா டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் நல்லா படிச்சுட்டு 3ஆம் கிளாஸில் ரீலா டீச்சர் தான் வந்தாங்க. அதனால் நானும் படித்தேன். 4ஆம் கிளாஸில் செல்லா டீச்சரு இந்த 4 அடிப்படை செயல்களும் சொல்லி கொடுத்தாங்க. 5ஆம் கிளாஸ் வரப்போ சாரும் சிஸ்டரும் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சிஸ்டர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி.